வந்தே மாதரம் பெரம்பூர் இடைத்தேர்தலில் நின்ன 2019. இது 4/4/2019 சென்னை தினகரன் பத்திரிகை. தேர்தல் ஆணையத்திற்கே சவால் விடும் ஆவணங்கள். கையில் கட்டாக 1,76,000 கோடி இருக்குது. முருகன் வங்கியில் 4 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருந்தேன். நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க. இது என்ன எதனால் இப்படி பண்ணுறேன்னா, 2014 கார்த்திக் சிதம்பரம் நின்னார் சிவகங்கை தேர்தலில். ஏப்ரல் 4 2014 நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு. அப்போ ஏப்ரல் 7 டெல்லியிலேருந்து ஸ்ரீவாத்சவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து தேர்தல் நிறுத்தம் அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறாரு. நிறைய போய் சொல்லியிருக்காரு அவர். இவ்வளோ இதை மறைச்சிருக்காரு. 148 பக்கத்துக்கு புகார் கொடுக்குறாரு அவர். அப்போ சிவகங்கை கலெக்டர் என்ன பண்ணிருக்கணும், நம்ம நாமினேஷனை ரத்து பண்ணியிருக்கணும். பொய்யான அபிடவிட் அது அப்போ அன்னைக்கு தேதிக்கு பொய்யான அபிடவிட் தாக்கல் செய்தால் 6 மாத சிறை தண்டனை. ஆனால் ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணாங்க, ஏப்ரல் மாதம் 26 சட்டத்தை மாற்றிட்டாங்க. பொய்யான அபிடவிட் தாக்கல் செய்தால் அது இனிமேல் கிரிமினல் குற்றம் கிடையாது, சிவில் குற்றம், சிவில் மேட்டர். நீங்கள் வேணால் சிவில் கோர்ட்டுக்கு போங்க. அதை நக்கல் அடிக்கிறதுக்காக போட்டேன். எனக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது. 3 நாள் எல்லா பத்திரிகையிலும் பரபரப்பாக வந்தது. 1976 9 போட்டுக்கான். 1976ஆம் ஆண்டு உதவி ஆளுநராக பணியில் சேர்ந்த மோகன்ராஜ் 1998 போட்டிருக்காரு. விருப்ப பெற்று இந்த பணிக்காலத்தில் உளவு பிரிவு சிபிஐ உள்ள அமைப்புகளில் பணியாற்றியுள்ளார். அப்பா பெயரில் கட்சி மோகன்ராஜ், அப்பா பெயர் ஜெபமணி. அவர் தனது தந்தை பெயருடன் ஜனதா என்ற இணைத்து எனது கட்சிக்கு ஜெபமணி ஜனதா கட்சி என்ற பெயர் வைத்துள்ளார். இந்த கட்சி 2006 ஆண்டு கட்சியை முறைப்படி தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்துள்ளார். இவ்வளோ பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறது சிவில் குற்றமாக மாற்றிட்டாரு. அது சிதம்பரம் தான். ஏன்னா சிதம்பரம் பையன் தான் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஓட்டு, கருப்பு ஓட்டு, வெள்ளை ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டு, எலக்ட்ரானிக் ஓட்டு, எல்லாம் ஃப்ராடு மொத்தமாக ஃப்ராடு தான் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படா மாற்றினு யாரும் கேட்க மாட்டேங்கிறான். இந்த கிரிமினல் குற்றத்தை சிவில் மேட்டராக யார் மாற்றினது, எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் மற்ற கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏஜென்ட் கூத்து தான் ஏஜென்ட்.